4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து. வடமாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளரை இறக்க போறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் நம்ம ஆள்கள். அவர்கள் கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரணும் சொல்லி அதெல்லாம் இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்கெல்லாம் அது முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்கும். நிரந்தரப்படுத்த இப்ப சொன்னார், நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு 17,000 பேரை நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடல. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவதும் பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாளில் செய்யற காரியம் இல்லை. கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும்.